அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய அதிமுக உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக கருதப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் திமுக அரசு 2026லும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், 2024லேயே மக்கள் அதற்கான ஒரு முடிவுகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சியாக திமுக மீண்டும் வெற்றி வாகை சூட போகிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் களமிறங்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக இறங்கும் எதிர்பார்த்த நேரத்தில் களமிறங்காதன் காரணமாக அதிமுகன்ற ஒரு பெரிய எதிர்கட்சியே இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாஜகவின் சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய பாமக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 8% வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்ற பிறகு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முதல் தேர்தலில் நாங்கள் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதிர்கொள்றோம். நிச்சயமா இந்த முறை நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல் எம்எல்ஏவை நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள அனுப்ப போறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு புறமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மும்முனை போட்டியாக மாறியதற்கு காரணம் அடிப்படையில் அதிமுக தான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டையே ரொம்ப கடுமையா எதிர்த்து விமர்சனம் செய்து வந்த ஒரு கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒரு நேர விரயம், கால விரயம், பண விரயம், இது எல்லாம் ரொம்ப ஒரு கேலிக்குத்தான விவகாரங்கள் இந்த இடைத்தேர்தலில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு இந்த இடைத்தேர்தலை பொதுவாகவே புறக்கணித்து வந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி போட போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டி போட போறாங்க. இது ஒரு பார்ட். இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது அல்லது ஏற்பது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விவகாரம் தான். ஆனால் அதிமுக இந்த நேரத்தில் புறக்கணிப்பு செய்திருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது, அதிமுக 2026ஆம் ஆண்டுக்கு தன் பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை பண்ணிருக்கிறாங்க. சோ பாமகவை 2026ஆம் ஆண்டு தங்கள் வலையில் விழ வைக்க வேண்டும் என்றால் இப்போது 2024ஆம் ஆண்டு இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மறைமுகமான ஒரு ஆதரவினை அதிமுக வழங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே அதிமுக சார்பாக அவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவங்க ஒரு வெளியில ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல பொதுவாகவே இது போன்ற இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியினுடைய பணபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் பக்கம் சாய்த்து விடுவார்கள், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் நடைபெறும், அதனால நாங்க இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் உள்ளுக்குள் நடந்திருக்கக்கூடிய கலேபரங்கள் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தோர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வருகிறது. ஜூலை மாதம் 10ஆம் தேதி வந்த பிறகு உண்மையிலேயே ஏற்கனவே அந்த இடத்துல நின்று மறைந்த திமுகவினுடைய எம்எல்ஏ திரு புகழேந்தி அவர்களை எதிர்த்து முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் 83,000க்கு சொச்சம் ஓட்டுகளை பெற்றிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கும் புகழேந்திக்குமான வாக்கு வங்கி வித்தியாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,500 தான். ஆனால் மீண்டும் அவரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற பேச்சு உள்ளுக்குள் எழுந்த போதும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த சீனியர் மாஜி அமைச்சரோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்பவம்னு கேட்டீங்க அப்படின்னா, அதிமுகவிலிருந்து நாம இந்த தேர்தலில் புறக்கணிப்பு செஞ்சிடலாம், நாம் அம்மா வழியை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அப்படி கிடையாது, நாம் நிச்சயமாக தேர்தலை போட்டியிட்டே ஆகணும், நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மாஜி அமைச்சர். கிட்டத்தட்ட அவர் CV சண்முகம் அவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்தோர். அவர் அப்படி சொல்ல, இல்லை அப்படின்னா யார் இந்த செலவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு தேர்தலில் கூட யார் செலவை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்த போது முதலமைச்சராக இருந்த நீங்கள் தான் செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லோரும் சொல்ல, அப்படிலாம் கிடையாது, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும்,
அவர்கள் தான் செலவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப தடாலடியான ஒரு கட்டளையை போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலுக்கு யாருங்க செலவை பார்த்துக்கிறது அப்படிங்கிற பேச்சு வரும்போது முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவரான நீங்கள் தான் செலவை பார்த்து கொள்ளணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் ஒரே போட அப்படிலாம் முடியாதுப்பா, யார் மாவட்ட செயலாளரோ அவன் செலவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் நான் செலவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு முழுவதுமாக மறுத்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தலில் இருந்து அதிமுக புறக்கணிப்பு செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க கட்சிக்குள் இருக்கக்கூடிய விவரம் அறிந்த நபர்கள். இப்படியாக திமுக ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளை துவங்கிவிட்ட பிறகு, அதிமுக புறக்கணிப்பு செஞ்ச பிறகு, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய வேட்பாளரான அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறவரை வந்து அறிவித்த பிறகு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து தங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டாக்டர் அபிநயா அப்படிங்கிறவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தரப்பில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுடைய மைக் சின்னத்தில் நிற்க போகிறோம். அந்த மைக் சின்னம் தான் எங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குது. எனவே இந்த அங்கீகாரத்தோடு மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்ற கையோடு நாங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறது உறுதி அப்படின்னு மன உறுதியோட களத்தில் இறங்க துவங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரேஸில் இருந்து அதிமுக பின்வாங்கியதன் காரணமாக தற்போது மும்முனை போட்டி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. இந்த மும்முனை போட்டியில் அதிமுக மற்றும் தேமுதிக ஆகியோருக்கு விழ இருந்த வாக்குகள் யாருக்கு போய் விழப்போகிறது அப்படிங்கிற கேள்விதான் எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மும்முனை போட்டியில் வெல்லப்போவது யார், யார் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்க போகிறாள் என்று. மற்றும் ஒரு தலைங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999.